மக்கள் நல கூட்டணி தேமுதிக இடையிலே கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்பாடாக இருக்கிறது, தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? அது அவங்க கட்சி, அவங்களுடைய தீர்மானம். அதை பற்றி நாங்க என்ன விமர்சனம் பண்ண போறோம்? எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழக மக்கள் எங்கள் அம்மா பக்கம் இருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியை அம்மாவுக்கு தர தமிழக மக்கள் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய ஒவ்வொரு திட்டங்களும் இன்றைக்கு ஒவ்வொரு மக்கள் வீட்டில் இருப்பதனால் ஒவ்வொரு பெண்களும் இன்னைக்கு அம்மாவுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க. தனி பெரும்பான்மை உள்ள ஒரே இயக்கம் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏற்கனவே 2014 நாடாளுமன்றத்தில் அதை நிரூபித்து காட்டியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா. தனியாக நின்றே 37 தொகுதியை வென்று 46% வாக்குகளை நாங்கள் 2014 பெற்றோம். இப்பொழுது இன்னும் சதவீதம் அதிகமாயிருக்கு. ஆகவே இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அம்மா பெற போறாங்க. மீண்டும் முதலமைச்சர் அமர போறாங்க. அதிகமான தில்லுமுள்ளு கட்சி அதிமுக அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்தாங்க. 60 ஆண்டு காலமாக அதிமுகவும் திமுகவும் எதுவுமே செய்யல, எல்லாம் செய்யணும்னா தேமுதிகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு விஜயகாந்த் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசியிருக்கிறாரு. மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் இணைந்திருப்பதன் மூலமாக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு பாக்குறீங்களா? நான் தான் சொன்னேங்க, எங்களுடைய வாக்கு வங்கியை வைத்து பார்க்கும்போது தேமுதிக வாக்கு வங்கியை நீங்க எப்படி ஒப்பிட முடியும்? என்ன வாக்கு வங்கி இருக்கு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு? இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக வந்த பிறகுதானே அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க அதை மறந்துருக்கலாம், மக்கள் மறக்கல. தேமுதிக இன்னைக்கு முரசை வச்சு ஓட்டு கேட்கறாங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வந்த பிறகுதான். இன்றைக்கு அவங்க கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சி 29 எம்எல்ஏ கிடைச்சி இவர் எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தாருன்னா அது எங்கள் அம்மாவுடைய கூட்டணியில் வந்த பிறகுதான். இவர்கள் பலம் என்ன என்பது மக்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். ஆகவே அவர்களோடு நிச்சயமாக நீங்கள் தயவு செய்து அனைத்து இந்த அண்ணா திமுகவை ஒப்பிடவே கூடாது, ஒப்பிடவும் முடியாது. இனி தனி பெரும்பான்மை உள்ள இயக்கம், மக்கள் ஆதரவு அமோகமாக உள்ள இயக்கம், மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் பெறப்போகும் இயக்கம் எங்களுடைய அம்மாவுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.